எப்போவுமே சென்னை போகிறேன் சொல்லாத ஒரு சேஞ்சுக்கு மலேசியா போகலாமேனு மலேசியாவுக்கு ரெடி ஆகிடுச்சு. இப்போ எனக்கு வந்து ட்ரெயின் வந்து 2:30, இங்கே மணி 1:30. இந்த ட்ரெயின் போயிட்டுனா வந்தே பாரத்தை போவேன், அவ்வளோதான். டிக்கெட்டு கூட தான், என்ன பண்ணுறது, என் கொழுப்பு, நான் ரெடி ஆகலையே. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு ட்ரெயின் மணி 1:40 ஆகுது. பஸ் ஸ்டாண்டில் தான் இருக்குது. ட்ரெயின் எப்படி பண்ணாலும் தெரியல. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பஸ்ஸில் ஏறிவிட்டேன். பஸ்ஸு வந்து நேற்று 1:40 தான் கிளம்பிருக்கு. மணிக்கு நியூ பண்ணாலும் அடுத்த ஒரு பஸ் கிடச்சிட்டுனா ட்ரெயினை பிடிச்சிடலாம். நான் வந்தே பாரத் தான். வந்தே பாரத்தில் டிக்கெட் மடங்கு, அதையும் கூட எப்படியும் ஒரு 1000 வரும். இன்னும் பஸ்லேயே போயிருக்கோம். நியூ பஸ் ஸ்டாண்ட் வந்தாச்சு. மணி 1:50. பார்ப்போம். 2 லட்சம் பேரும் இன்னும் எடுத்துகிட்டே இருக்கான். சிறப்பு தாழ்த்தலை பையன் வெயில் தான் ஓவராக இருக்கு. அப்புறம் என்ன சொல்ல நினச்சேன், பஸ் ஸ்டாண்ட் பைபாஸ் வண்டியில் தான் ஏறியிருக்கேன். மணி 1:55. ரிசல்ட் மாதிரி தான் ஒவ்வொரு டைமும் ட்ரெயின் இந்த வேலை தான் பார்க்கேன். போன டைமும் இப்படி தான் பண்ணினேன். என்னன்னு தெரியல. 2 சாய்ஸ் தான். ஏன்னா நான் 8 o'clock வந்து ஏர்போர்ட்டில் இருக்கணும். ஏர்போர்ட் மீன்ஸ் செக்இன்லாம் பண்ண வேண்டியது ப்ராசஸ்லாம் இருக்குல்ல. ஸோ 8 o'clock ரீச் ஆனால் தான் கரெக்டாக இருக்கும். 2 பாசிபிலிட்டி தான். 2:30 ட்ரெயின் அந்த பிடிச்சிட்டேன்னா 7:45 திருச்சி போயிடுவேன். அப்புறம் அங்கேருந்து பஸ் ஸ்டாண்ட் போய் அப்புறம் ஏர்போர்ட் போயிடலாம். இல்லை நான் அந்த ட்ரெயினை விட்டுட்டேன்னா 3 மணிக்கு வந்தே பாரத் வரும். வந்தே பாரத் அப்படி 1000 ரூபா டிக்கெட் போடுவான். அதில் ஏறி வருவேன். ஆனால் வேறு வழி இல்லை. அதுக்கப்புறம் திரும்ப பஸ் ஏறினா 6 மணி நேரம் ட்ராவலு. ஃப்ளைட் எனக்கு டாட்டா போட்டுரும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், 2:25 ட்ரெயின். மணி இப்போ 2:10 தான் ரீச்சே ஆகிறேன். ஸோ பிளாட்ஃபார்ம் மட்டும் கேட்டு போயிடலாம். மேம் இன்டர்வியூ எந்த பிளாட்ஃபார்ம்? 3யா? வந்துட்டா எப்படி மேம்? ஓகே, தேங்க்யூ. பாருங்க மேம், ட்ரெயின் கூட நமக்காக முன்னக்குட்டியே வந்துட்டு நம்ம தான் இன்னும் போய்கிட்டு இருக்கோம். இந்த வெயிட் பண்ணுது நமக்காக. ட்ரெயினுக்கு வந்தாச்சு. ட்ரெயின் நம்ம ஆல்ரெடி டிக்கெட் புக் பண்ணி இருக்கிறதுனால பிரச்சனை இல்லை. கூட்டமும் இல்லை, அவ்வளோவா. புக் பண்ணலாம். அன்ரிசர்வ்டாக ஏறினா நிறையா அன்ரிசர்வ் பெட்டி இருக்கிறது. 2:25 ட்ரெயின். 2:20 தான் வந்து ஏறிச்சு. வந்தே பாரத்தில் போனோம். வந்தே பாரத்தில் தான் ஏசியில் போயிருக்காது. ஏசி கிடையாது, அவ்வளோதான். இதுதான் நான் ட்ராவல் பண்ணுற கம்பார்ட்மெண்ட். ஹலோ, எவ்வளோ வெக்க ஆரம்பிச்சு தெரியுமா? மழை வர ஆரம்பிக்குது. தூரல் 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 போட போகிறது. அதனால பெட்டராக இருக்கு. அதனால ஏசி புக் பண்ணி ஏசி புக் பண்ண ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், கோழி வாங்கியிருக்கேன். கோழி சாப்பிடலாம், பசிக்குது. தோசை இப்போ வந்து மணப்பாறை தாண்டி திருச்சி நோக்கி போயிட்டுருக்கேன். இன்னும் நேரத்தில் இறங்கிடுவேன். இறங்கிட்டு ஃப்ரெண்ட் எடுத்துருக்கேன். ஸோ அதை கூப்பிட்டுட்டு அகைன் ஏர்போர்ட் போகிறோம். ஓகே, பசிக்கும், அதனால் அதுக்கு முன்னாடி சாப்பிடணும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ திருச்சி ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து வெளில வந்துட்டு இருக்கிறேன். இப்போ இங்கேருந்து டேரெக்டாக ஏர்போர்ட் போகணும். கார் புக் பண்ணி போயிடுவோம். சரியா? போயிட்டு ஆஃப்டர் தான் என்ன நடக்குதுன்னு சொல்கிறேன் மக்களே, சொல்கிறேன். போன திருப்பி ஒரு எக்ஸைட்மெண்ட் இருந்துச்சு. திருச்சி ஏர்போர்ட்டை பார்த்து ஈனி இழிச்சிட்டு நினைச்சேன். ஓகே, இந்த டைம் அப்படி இருப்பான்னு தெரியாது.
ஹாய் ஃப்ரெண்ட், நம்ம ஏர்போர்ட்டுக்கு ரீச் ஆகிட்டோம். சாப்பிட்டாச்சு. சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் சாப்பிட்டேன். என் கூட பயணம் செய்ய விரும்பும் நபர் வந்து இவங்க தான். அப்படிதான் எடுத்தேன். என் கூட எடுக்கிற வீடியோ சீஸ் பிரியா. சே ஹாய். Say hi. Hi everyone. ஸோ சாப்பிட்டாச்சு, ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து நமக்கு ஃப்ளைட் வந்து 12:30 தான். சரிங்களா? என்ன போட்டுட்ருக்கேன்னு தெரிஞ்சுக்கலாம். விளாகு. ஸோ வந்து நம்ம வந்து ரெடி ஆகும் ஃப்ளைட்டுக்கு. ஓகே. ஆமாம். ஸோ வந்து நம்ம வந்து இடத்துல மலேசியாவிலேருந்து தான் உங்களுக்கு வீடியோ வரும். ஓகேவா? தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சேனலை, லைக் பண்ணுங்கள், அப்படியே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க.